ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அறிவித் திருவேங்கடத்து எழில்கு சோதி எந்தை தந்தைக்கே என்று அருள் செய்தார் சுவாமி நம்மாழ்வார். எல்லாம் அடிமை செய்ய வேண்டும், காலமெல்லாம் அடிமை செய்ய வேண்டும். எவ்வளவு காலம் என்றால் ஒளிவில் காலமெல்லாம் அடிமை செய்ய வேண்டும். நாம் இங்கு இருக்கின்ற காலங்களிலே எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது, தொண்டே செய்து தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே என்று கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த கைங்கரியத்தினுடைய பயனாக எம்பெருமானாகிய திருவடிவாரத்திலே சென்று பரமபதம் சென்றால் அங்கும் கைங்கரியம்தான். அங்கு என்ன கைங்கரியம் என்று சொன்னால், எம்பெருமானுக்கு நீராட்டுவது முதலிய கைங்கரியங்களை நித்தியசூரிகள் செய்ய இவர்கள் அங்கு அருகே இருந்து கைங்கரியம் செய்து வருவார்களாம். அப்படி செய்து வருகிற காலங்களிலே எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி அந்த நித்தியசூரிகளில் சிலரை இந்த பூலோகத்திலே சென்று இங்கு பிறந்து அடியார்களை திருத்த வேண்டும் என்று அனுப்பி வைத்தால் உடனே அங்கிருந்து வந்து இங்கும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது போலே இங்கு அடியார்களுக்கும் தீவிதேச எம்பெருமான்களுக்கும் தொண்டு செய்வது தான் அந்த நித்தியசூரிகளுடைய கடமையாக இருக்கின்றது. அப்படி வந்தவர்கள்தான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். சுவாமி எம்பெருமானாரே ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்து அவதரித்தார். அந்த ஆதிசேஷனே திருமலையிலே 7 மலைகளாக அனந்த சயனமாக எம்பெருமான் வீற்றிருப்பதற்கு என்று கொண்டிருப்பதற்காக அங்கு ஒரு பெரிய மலையை ஏற்படுத்தினாரே, அது 7 மலைகளாக இருக்கின்றது. அந்த மலையிலே என்ன பெருமை என்று சொன்னால், அனந்தாழ்வான் சென்று அங்கு ஒரு பெரிய ராமானுஜர் ஏரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியை ஏற்படுத்தி அதன் அருகே ஒரு நந்தவனத்தை அமைத்தார். அந்த நந்தவனத்துக்கு என்ன ஏற்றம் என்று சொன்னால், நித்தியப்படியாக எம்பெருமான் திருமலை அப்பனுக்கு அந்த புஷ்ப கைங்கரியம் செய்து அவருக்கு பிடித்தமான மயிலம் பூ முதற்கொண்டு அத்தனையும் தயார் செய்து அங்கு இருக்கக்கூடிய நந்தவனத்திலே அத்தனையும் பயிரிட்டு தான் ஆனந்தமாக அதை பெருமாளுக்கு சூட்டி ஆனந்தப்படுவாராம். எம்பெருமானுக்கும் அனந்தாழ்வானுடைய புஷ்பத்தை வந்தால்தான் தனக்கு திருப்தி என்று இருக்கக்கூடிய அளவிலே தான் காலத்தை கழித்து வந்தார். அந்த நாளிலே எம்பெருமான் ராமானுஜருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய அனந்தாழ்வானை சோதிக்க வேண்டும் என்று ஒரு நாள் தன்னுடைய அந்தரங்கராக இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே ஆவேசித்து, நீ சென்று அனந்தாழ்வானை அழைத்து வா என்றார். அனந்தாழ்வான் ஒரு 3 தினங்களாக வரவில்லை, என்ன காரணம் என்று அழைத்து வா என்று சொல்ல, இந்த மாதிரி சுவாமி அழைத்து வரச் சொன்னார் என்றார். உடனே எனக்கு உடல் நலமில்லை, இந்த உடல் நலம் இல்லாததுக்கு அவர் வைத்தியரை அனுப்பியுள்ளார், அந்த வைத்தியரை கொண்டு நான் வைத்தியம் செய்ய தயாராக இல்லை, எனவே எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் என்று சொல்ல மீண்டும் சென்று அதாவது அவர் அனுப்பிய அந்த நியாயமாக இருக்கக்கூடிய அவருடைய அர்ச்சகருடைய பணியை செய்து வரக்கூடிய ஒருவர் மீண்டும் சென்று எம்பெருமானிடத்திலே சொன்னாராம், அனந்தாழ்வான் வரவில்லை, அதற்கு பதிலாக வைத்தியம் வேண்டாம் என்று கூறிவிட்டார் என்று சொல்ல, உடனே எம்பெருமான் தானே ஒரு சிறுவனாக மாறி எம்பெருமான் நேராக அனந்தாழ்வானுடைய குடிசைக்கு சென்றாராம். அங்கு சென்றால் அனந்தாழ்வான் படுத்திருக்கின்றார், இவர் வெளியே நிற்கின்றார். உடனே அனந்தாழ்வான், நான் வந்திருக்கிறேன், நீர் ஏன் முகம் சாய்க்காமல் இருக்கிறாய், பிறண்டு படுத்து விட்டாயே என்று சொல்ல, நான் யாராவது அடியார்கள் வந்து ராமானுஜருடைய தொண்டர்கள் வந்திருந்து அவர்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால் குற்றம். நீ இந்த மலைக்கு அதிபதியாக இருக்கின்றாய், நான் ராமானுஜருடைய சிஷியனாக வந்து கைங்கரியம் செய்கிறேன், உனக்கும் எனக்கும் என்ன உறவு என்று சொன்னாராம். உடனே நீ உடனடியாக இந்த மலையை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் கூறினால் நீ என்ன செய்வாய் என்று சொன்னார். நான் ஏன் மலையை விட்டு வெளியேற வேண்டும், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை என்று சொல்லி நீ பரமபதத்திலிருந்து எங்களது எழுந்தருளியுள்ளாய், நான் திருவரங்கத்திலிருந்து இங்கே வந்துள்ளேன், ஆகினாலே இருவரும் வந்தேரிகள், வந்தேரிக்குள் ஒருவருக்கொருவர் என்ன உறவு, உனக்கும் என்ன அதிகாரம் உண்டோ அதே அதிகாரம் எனக்கும் உண்டு இந்த மலையிலே என்று சொல்ல, அப்படி என்று சொன்னால் உன்னுடைய புஷ்ப கைங்கரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாராம். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்கு என்ன, புஷ்ப கைங்கரியம் உமக்காக உன்னுடைய முகமலர்ச்சிக்காக நாங்கள் செய்யவில்லை, சுவாமி எம்பெருமானார் என்னுடைய ஆச்சாரியனுடைய முகமலர்ச்சிக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன், அந்த ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக நான் செய்கின்றேன், வேண்டாம் என்று சொன்னார். இங்கு இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளையை அந்த மாலையெல்லாம் மாட்டிவிட்டு சென்று விடுவேன், ஆகினாலே எனக்கு அதனால் வருத்தமில்லை என்று சொன்னாராம். அப்படி எம்பெருமானிடத்திலே அனந்தாழ்வானிடத்திலே எம்பெருமானே சென்று தன்னுடைய அனுபவத்தை செய்து கூட அனந்தாழ்வான் துளி கூட அகங்காரமற்று
தன்னுடைய கைங்கரியத்தை, ஆச்சாரிய கைங்கரியத்தை இடைவிடாமல் செய்து வந்தார் என்று சொன்னால் அதுதான் அனந்தாழ்வானுடைய ஆச்சாரிய நிஷ்டை. இந்த அனந்தாழ்வான் அற்புதமான ஒரு நந்தவனத்தை ஏற்படுத்தினாரே. அந்த நந்தவனத்திலே ஏகப்பட்ட மலர்கள் உண்டு. இந்த மலர்களை எல்லாம் எம்பெருமானுக்கு கொண்டு சூட்டுவதனாலே ஆனந்தமாக இருக்க அவருடைய திருமார்பிலே இருந்த பத்மாவதி தாயார் இந்த மலர்களெல்லாம் எங்கிருந்து வருகின்றன, இவ்வளவு ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கிறது என்று இரவிலே தானும் பெருமாளுமாக விசாரித்து கொண்டு இருக்க உடனே சொன்னாராம், இங்கு அனந்தாழ்வான் நந்தவனம் என்று உண்டு, அங்கு ராமானுஜர் ஏரி என்று உண்டு, அற்புதமாக அமைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல ஆசையை தூண்டிவிட்டவுடனே நாம் இன்று சென்று இரவிலே அங்கு ஆனந்தமாக அனுபவிப்போம் என்று தாயார் அழைத்து கொண்டு சென்றார். தாயாரும் பெருமானுமாக சென்றவர்கள் அங்கு 2 சாதாரண ராஜகுமாரன் போலேயும் ராஜகுமாரி போலேயும் வேடம் தரித்து கொண்டு அங்கிருந்த மலர்களை ஒருவர் பறித்து ஒருவர் மேலே வீசுவதும், அங்கிருந்த வெத்தலையை எடுத்து தான் மென்று அங்கே துப்பிவிட்டும் ஆனந்தமாக இருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, இதே மாதிரி 8 நாள் இருந்தார். முதல் நாள் இரவே அனந்தாழ்வானுக்கு ஏகப்பட்ட கோபம் வந்துவிட்டது. நாளைக்கு பெருமாளுக்கு புஷ்பம் சூட்டுவதற்கு புஷ்பம் இல்லாமல் செய்து விட்டார்கள், அத்தனையும் தும்சம் பண்ணி விட்டார்களே, அந்த திருடனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இரவு முழுவதும் காத்திருந்தார். 7 நாட்களும் கிடைக்கவில்லை. 8வது நாள் இரவு அதே எப்படியாவது இந்த பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அனந்தாழ்வான் அங்கு மரத்தடியிலே ஒளிந்திருந்தாராம். அன்றிரவு பெருமாளும் தாயாருமாக அந்த இடத்திலே ராஜகுமாரர்களாக வந்தவர்கள் வேண்டுமென்றே அந்த மரத்தடியிலே வந்து அங்கோடி இங்கோடி விளையாடிவிட்டு மரத்தடிக்கு வந்தார்கள். உடனே தான் அணிந்திருந்த தொண்டை எடுத்துக்கொண்டு இருவரையும் பிடிப்பதற்காக எடுத்து அங்கிருந்த ஒரு மரத்திலே கட்ட முயற்சித்தார்கள். அப்படி கட்ட முயற்சித்த பொழுது பெருமாள் தான் கையை உதறிவிட்டு ஓடி சென்று விட்டார். ஆனால் தாயாருடைய மென்மையான திருக்கரம் அனந்தாழ்வானுடைய துண்டு கட்டுப்பட்டதனாலே அங்கே இருந்து விட்டார். அவரும், அப்பா, நீங்கள் அப்பா போய் இருக்கின்றீர்கள், என்னை அவிழ்த்து விடுங்கள், நான் சென்று என்னுடைய கணவனார் இடத்திலே சேர வேண்டும், கணவனார் துடிப்பாராகினாலே நான் செல்ல வேண்டும் என்று எத்தனையோ கெஞ்சியும், நீ இவ்வளவு சோபையோடு இருக்கக்கூடியவள், உன்னை தேடி ஓடிப்போன அந்த கணவன் வந்தே தீருவான், வரும்போது அவனை பிடித்து ஒரு நான்கு தடிப்பிணக்கே என்பது போலே அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தான் பாரித்திருப்பதாக சொல்ல, உடனே பிராட்டியாக இருந்த பத்மாவதி தாயார் அன்று இரவு முழுதும் அங்கே இருந்தாராம். அதிகாலையிலே சுவாமி எம்பெருமானுடைய அந்த சுப்பிரபாதத்துக்காக சென்றவர்கள் அங்கு மார்பிலே இருந்த பத்மாவதி தாயாரை காணவில்லை என்று சொல்லி ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்களாம். இந்த ஆவரணத்தை யார் எடுத்திருப்பார் என்று சொல்ல யாரும் ஒருவரும் தனக்கு தெரியாது என்று கூடிக்கொண்டு கையை பிசைந்து நின்றார்களாம். பெருமாள் அர்ச்சகமுகேன அந்த இரவு நடந்த நிகழ்ச்சியை பூரா பெருமாள் அந்த அர்ச்சகரிடத்திலே சொல்ல அர்ச்சகர்கள் அனைவரும் சேர்ந்து அனந்தாழ்வானுடைய நந்தவனத்துக்கு சென்றார்கள். அங்கு அனந்தாழ்வானாலே கட்டப்பட்டு இருந்த அந்த பத்மாவதி தாயாரை விடுவித்து இன்று இரவு நடந்த அத்தனை நிகழ்வும் சுவாமி திருவேங்கலையானா இருக்கக்கூடிய மலையப்பன் தான் செய்தான் என்று கூறி, அன்று அந்த மலையிலே இருக்கக்கூடிய அத்தனை மலர்களும் அனந்தாழ்வானுடைய சம்பந்தமுடையதாகவே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி மீண்டும் அந்த சன்னதிக்கு வந்து சேர்ந்தாராகினாலே, அது மட்டுமல்ல, அந்த நிகழ்விலே சுவாமி அனந்தாழ்வானுடைய பெருமையை உலகுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணை நீர் கட்டி வைத்து எங்களுக்கு அனுப்பியதனாலே இது உம்முடைய பெண்ணாகவே இருக்க வேண்டும், அதை நீர் அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல தான் பூக்கூடையிலே அந்த தாயாருடைய திருமேனி லகுவாக சிறிதாக ஆக்கி கொண்டாராம். அதை கூடையிலே வைத்து கொண்டு அர்ச்சக பரிசாரர்களோடு மேளதாளங்களோடு மீண்டும் வந்து சன்னதியிலே கொண்டு வந்து சேர்த்தார். அதை சேர்த்ததை கண்டவுடனே எம்பெருமானுடைய மார்பிலே சென்று அப்படியே அமர்ந்து கொண்டாராம். எப்படி அந்த திருப்பார்க்கடலை கடைகின்ற பொழுது பிராட்டியானவள் பார்க்கடலிலிருந்து எழுந்தருளி எம்பெருமானுடைய மார்பை அலங்கரித்தாரோ அதே மாதிரி நடைபெற்றது இந்த நிகழ்வு. அன்று முதல் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் தனக்கு மாமனாராக அனந்தாழ்வானை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், தன் ஜனகராஜனாக இருந்து அந்த சீதா பிராட்டியை தனக்கு கொடுத்தார் நாராயணனாக இருக்கக்கூடிய ராமனுக்கு. அதே மாதிரி ருக்மிணி பிராட்டி ஒவ்வொரு அவதாரங்களிலும் தனக்கு மாமனாரை தானே தேடிக்கொண்டது போலே
ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த பெரியாழ்வாரை தன்னுடைய மாமனாராக ஆண்டாளை கைப்பற்றி பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி அனந்தாழ்வான் அவருடைய பெருமையை உலகுக்கு சொல்லுவதற்காக தானும் மருமகனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அனந்தாழ்வானுக்கு மருமகனாக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய பெருமை உலகிலே நாம் வாயால் சொல்லி மீள முடியாது. அப்பேற்பட்ட பெருமையுடைய அனந்தாழ்வானுடைய பெருமையை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.